காதல் அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஒரு உண்மை இருக்கணும். என்னோட பார்ட்னர் கிட்டே நான் அதான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய காதல் வாழ்க்கை குறித்து முதல் முறையாக மனம் திறந்து பேசியிருக்கக்கூடிய நடிகை அதித்தி ராவ் இன்னைக்கு வரைக்கும் இடைவிடாத போராட்டம் தான் அப்படின்னு சொல்லி நடிகை சமந்தாவுடைய ஓப்பன் டாக் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து ரெண்டு சுவாரஸ்யமான விஷயங்களை இப்போ இந்த வீடியோ உங்களுக்காக சொல்ல போறேன். ஸோ வெல்கம் டு அவர் சேனல் சினி சமூகம். ஹாலிவுட்ல பிரபல இயக்குனராக இருக்கக்கூடிய சஞ்சலீலா பன்சாலியோட இயக்கத்தில் உருவாகி இருக்கிற ஹீரமண்டி அப்படின்ற வெப் சீரிஸில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகை அதித்தி ராவ் இதனுடைய சிறப்பு செலிபிரிட்டி பிரீமியர் ஷோ இப்போ ரீசெண்டாக மும்பையில் நடந்துச்சு. அதில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை பற்றி ரொம்ப மனம் திறந்து பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முதல் முறையாக பொதுவெளியில் காதல் குறித்த தன்னுடைய பார்வை எப்படிப்பட்டது அப்படின்னு தன்னுடைய காதல் வாழ்க்கை குறித்தும் ரொம்பவே மனம் திறந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காங்க. அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, எனக்கு காதல் மேல எப்பவுமே நம்பிக்கை உண்டு. நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பொண்ணு. காதலுக்கு உண்மையா இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அந்த உணர்வு எல்லாருக்குமே வானவில் போன்ற மகிழ்ச்சியை கொடுக்கும். சின்ன வயசுல இருந்தே எனக்கு சுதந்திரம் கொடுத்து தான் வளர்த்திருக்காங்க. அதனால எப்பவுமே நம்பிக்கையாவும் ரொம்ப உண்மையாவும் இருக்கிறதா என்னோட கேரக்டராகவே இருந்துட்டு இருக்கு. ஸோ அதே தான் வந்து என்னோட பார்ட்னர் கிட்டே நான் எதிர்பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசியிருக்காங்க. நடிகர் சித்தார்த்தும் நடிகை அதித்தி ராவும் பல வருடங்களா காதலிச்சு வந்த நிலையில சமீபத்தில் தான் தங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தின் மூலமா we are engaged அப்படின்றத அறிவிச்சிருந்தாங்க. கடந்த மார்ச் மாதம் 27ஆம் தேதி தெலுங்கானா மாநிலத்தில் நெருங்கிய உறவினர்கள் முன்னிலையில் இவங்களுடைய நிச்சயதார்த்தம் ரொம்பவே சிம்பிளா அழகா நடந்து முடிஞ்சிருக்கு. சமீபத்தில் ஒரு விருது விழா வழங்கும் மேடையில் கூட நடிகை சித்தார்த் அவர்கள் பேசும்போது எங்களுடைய நிச்சயதார்த்தம் நெருங்கிய உறவினர்கள் முன்னிலையில் ரொம்பவே பிரைவேட்டா நடந்து முடிஞ்சிருக்கு. எங்களுடைய திருமண தேதியை விரைவிலேயே எங்களுடைய பெற்றோர்கள் வந்து முடிவு செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ விரைவிலேயே இந்த ஜோடி திருமணத்துக்கு தயாராகி வந்துட்டு இருக்காங்களாமா. சீக்கிரமாவே அதாவது இந்த வருஷத்துக்குள்ளேயே இவங்களுக்கான திருமணம் நடந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் நடிகை அதித்தி ராவ் முதல் முறையா தன்னுடைய பார்ட்னர் அப்படின்னு சொல்லி சித்தார்த் பேரை மென்ஷன் பண்ணாம தன்னுடைய காதல் வாழ்க்கை குறித்து முதல் முறையா பொது வெளியில மனம் திறந்து பேசியிருக்காங்க. நடிகை சமந்தா தமிழ் தெலுங்கு என பல மொழிகளில் நடிச்சு ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்தவங்க. நீதானியின் பொன் வசந்தம், நான் ஈ, கத்தி, தெரி, மெர்சல், 24, ஜானு, காத்துவாக்கல 2 காதல், யசோதா, சகுந்தலம், குஷி அப்படின்னு சொல்லி தமிழ் தெலுங்கு தாண்டி இப்ப ஹிந்தி வரைக்கும் போயிட்டு அங்கேயும் தனக்கென ஒரு தனி ரசிகர்கள் பட்டாளத்தை அவங்க கொண்டிருக்காங்க. பல்லாவரம் டு பாலிவுட் வரையிலான அவங்களுடைய திரைத்துறை பயணம் அவ்வளவு எளிதா அவங்களுக்கு அமைஞ்சிரல. 22 வயசுல இருந்தே கடுமையான உழைப்பு, திறமை, பல போராட்டங்களை எதிர்கொண்டு இன்னைக்கு திரைத்துறையில ஒரு முன்னணி கதாநாயகியா வலம் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அது உண்மையாவே சாதாரண விஷயம் கிடையாது. சமீபத்தில் மயோசிட்டிஸ் நோயால பாதிக்கப்பட்ட நடிகை சமந்தா வெளிநாடுகளில் சிகிச்சை எடுத்த பிறகு நீண்ட நாட்களா ஓய்வுல இருந்துட்டு அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தற்போது மீண்டும் திரைப்படங்களை நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில பாட்காஸ்ட் ஒன்ல பேசியிருக்கிற நடிகை சமந்தா தன்னுடைய திரைத்துறை பயணம் குறித்து ரொம்பவே நெகிழ்ச்சியா நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க. அதுல அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, என்னுடைய குழந்தை பருவத்துல நான் சொகுசா இருந்ததில்ல, நிறைய கஷ்டங்களை பார்த்து தான் வளர்ந்தேன். அதனால எப்படியாவது ஜெயிச்சிடணும், வாழ்க்கையில பெருசா சாதிச்சிடணும் அப்படின்றதுல என்னோட முழு கவனமும் இருந்துச்சு. என்ன நானே ஊக்கப்படுத்திக்குவேன், கடுமையா உழைக்கணும் அப்படின்றத எனக்கு நானே அடிக்கடி சொல்லிக்குவேன். என்னுடைய 22, 23 வயதுல திரைத்துறையில காலடி எடுத்து வச்சேன். அந்த சமயத்துல இந்த துறை பத்தி எல்லாம் பெருசா எனக்கு எதுவுமே தெரியாது. கடுமையா உழைக்கணும், எப்படியாவது சாதிச்சிடணும் அப்படின்றது மட்டும் தான் என்னோட மனசுல இருந்துச்சு. திரைத்துறையில ஒரு நல்ல நிலை அடைஞ்சதுக்கு அப்புறமா அதை தக்க வைக்கிறதுக்கு இன்னும் கடுமையா உழைக்க வேண்டியிருந்துச்சு. அதை செய்யல அப்படின்னா மீண்டும் பழைய நிலைமைக்கு போயிடுவோம் அப்படின்ற பயம் நிறையவே இருந்துச்சு. இந்த திரைத்துறையில கடுமையா உழைச்சாதான் வெற்றியை தக்க வச்சுக்க முடியும் அப்படின்றத உணர்ந்தேன். நான் தொடர்ந்து போராடிக்கிட்டே தான் இருக்கணும். போராட்டமும் உழைப்பு மட்டுமே தான் என்னைக்குமே நிலையானது. இன்னைக்கு வரைக்கும் என்னோட வாழ்க்கையிலும் சரி, என்னோட கரியர்லயும் சரி, நான் தொடர்ந்து போராடிக்கிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய திரைத்துறை பயணம் குறித்து முதல் முறையா மனம் திறந்து பேசியிருக்காங்க நடிகை சமந்தா. இப்போ இந்த வீடியோ நீங்க கேட்ட இந்த 2 விஷயங்கள் பத்தி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சினி சமூகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல் மறக்காம டிங் நினைத்துருங்க.